ஸோ டைப் 1 வீடியோல வந்து என்ன பார்த்தோம்னா, சேம் டைப் ஆஃப் ஃபிகர்ஸ் வந்து சர்மவுண்ட் ஆயிட்டு இருக்கும்போது, அதை எப்படி நம்ம வந்து சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம் கண்டுபிடிக்கிறதுன்றத பார்த்தோம். ஸோ டைப் 2 அப்படின்னா காம்பினேஷன் ஃபிகர்ஸ். காம்பினேஷனா எந்த மாதிரி காம்பினேஷன் வரும்னா, ஸ்பியர் ஆர் ஹெமிஸ்பியர் இந்த 2 ஃபிகரையும் கியூபா கியூபாய்டோட கம்பைன் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா, ஸோ அப்போ வந்து நம்ம எந்த மாதிரி சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம் கண்டுபிடிக்கிறதுன்றத இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலயுமே அந்த ஃபார்முலாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபார்முலா தெரியல அப்படின்னா இதை ஃபர்தரா நம்ம பண்ணவே முடியாது. ஸோ ஃபார்முலாங்கிறது ரொம்ப முக்கியம். தென் ஒன் மோர் திங், கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணணும். எந்த ஃபிகருக்கு எந்த லென்த் கொடுத்துருக்காங்க, என்ன ஹைட் கொடுத்துருக்காங்க, அந்த டேட்டா வந்து கிளியரா இருக்கணும். தென் தேர்ட் ஒன், சிம்பிளிஃபிகேஷன், கால்குலேஷன். கால்குலேஷன்ல எவ்வளோ வேகமா நீங்க பண்ணீங்கனாலுமே மிஸ்டேக் வரக்கூடாது. ஸோ அதே ஸ்பீடாகவும் இருக்கணும், த சேம் டைம் அக்யூரேட்டாகவும் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இந்த இமேஜின் இந்த ஃபிகரை வந்து நீங்க வந்து ஒரு மாடல், இது இந்த மாதிரி ஒரு மாடல் செய்ய போறீங்க அப்படின்னா என்ன மாதிரி பண்ணுவீங்க, அந்த தாட்டோட தான் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் போகும். ஒரு கியூபாய்ட் பாக்ஸ் எடுப்பீங்க. ஸோ நாட் கியூபாய்ட். இந்த கொஸ்டின்ல வந்து கியூப் கொடுத்துருக்காங்க, ஹெமிஸ்பியர். ஸோ கியூபுங்கிறப்ப என்ன பண்ணுவீங்க, ஒரு கியூப் எடுப்பீங்க. தென் அப்புறம் என்ன பண்ணுவீங்க, ஒரு ஹெமிஸ்பியர் ஷேப் எடுப்பீங்க, 3D மாடல். பட் இந்த 3D மாடல் ஹெமிஸ்பியரை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அந்த என்ன சொல்றது, கியூபோடைய பேஸ் இருக்கும். இப்போ கியூபோடைய பேஸ் இருக்கு அப்படின்னா நம்ம ஹெமிஸ்பியருக்கு பேஸ் வைப்போமா, வைக்க மாட்டோம். ஹெமிஸ்பியர் வந்து பவுல் மாதிரி தான் வச்சிருப்போம், மேல ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்ப நீங்க சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா நீங்க கண்டுபிடிக்கிறது கேர்டு சர்ஃபேஸ் ஏரியாவா இருக்கட்டும், இல்ல டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க அப்படின்னா, கேர்டு சர்ஃபேஸ் ஏரியானா பிரச்சனை இல்லை, ஏன்னா நமக்கு பேஸ் இன்க்ளூட் ஆகாது. பட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, ஒரு டெக்கரேட்டிவ் பிளாக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறாங்க அப்படின்னா நீங்க என்ன கண்டுபிடிப்பீங்க, இந்த என்ன சொல்றது, ஹெமிஸ்பியருடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிப்பீங்க. தட் த சேம் டைம் கியூபோடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஹெமிஸ்பியருங்கிறப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க மாட்டீங்க, என்ன கண்டுபிடிப்பீங்கன்னா கேர்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிப்பீங்க. பட் இன் தட் ஆல்சோ யூ ஹவ் டு மைனஸ் த பேஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியர். ஓகேவா? ஸோ அதாவது அந்த டாட்டர் லைன் ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் கிளியரா பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் நம்ம டேட்டாவை எடுத்து எழுதிடலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, இதை பேஸ் ஆஃப் த பிளாக் ஆஃப் அ கியூப், கியூபோடைய எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கியூபோடைய எட்ஜ் 6 centimeter, that is which is equal to A. Then diameter of a hemisphere. So hemisphere to 0.1 centimeter. Then R is equal to 2.1 divided by 2 centimeter. Okay. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பிளாக் அண்ட் ஃபைண்ட் த டோட்டல் ஏரியா டு பி பெயிண்டட். இது ரெண்டையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ பிளாக் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை டிஎஸ்ஏன்னு எடுத்துக்கிறேன். டிஎஸ்ஏ இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வருங்க, எனக்கு எதுனா ஷேப் இருக்கு, கியூப் இருக்கு. ஸோ கியூபோடைய டிஎஸ்ஏ, டிஎஸ்ஏ ஆஃப் கியூப் plus curved surface area, CSA of hemisphere. இந்த சிஎஸ்எல்லையுமே நமக்கு இந்த பேஸ் இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ தட் நம்ம என்ன பண்றோம்னா ஏரியா ஆஃப் அ பேஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர். ஓகே, ஸோ டேரக்டா நீங்க இப்போ டிஎஸ்சி உடைய கியூபோட என்ன வரும் நமக்கு, ஏ ஸ்கொயர் பிளஸ் கோர் சர்ஃபேஸ் ஏரியோட ஹெமிஸ்பியரோட என்ன வரும், 2πr ஸ்கொயர் மைனஸ் πr ஸ்கொயர். பிகாஸ் பேஸ்ங்கிறது நமக்கு சர்க்கிள் தான் இல்லையா, ஸோ அதான் πr ஸ்கொயர். ஸோ ஏங்கிறது 6 ஸ்கொயர் பிளஸ் 2πr ஸ்கொயர் மைனஸ் πr ஸ்கொயர்னா வெறும் πr ஸ்கொயர் என லைக் இட் டர்ம்ஸ். ஸோ 260 பிளஸ் பைக்கு நமக்கு இந்த வேல்யூ தான் யூஸ் பண்ணணும், அதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, 22/7 இன்ட்டு
2.14 divided, sorry, 2.1 divided by 2, 2.1 divided by 2. இதை simplify பண்ணணும். So simplify பண்ணணும். 1 7s are 7, 0.3, 1 2s are 2, 11. So 216 plus இதெல்லாம் multiply பண்ணோம்னா 3 multiply பண்ணி divide பண்ண 3.56. So which is equal to 219.465 centimeters square. So இதோட சம் முடிஞ்சா கிடையாது. நெக்ஸ்ட் இந்த டோட்டல் ஏரியா டு பி பெயிண்டட். ஸோ டோட்டல் ஏரியா நமக்கு தெரியும். ஆனா இது டோட்டல் ஏரியா கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்க பெயிண்ட் பண்றீங்க அப்படின்னா பேஸை இன்க்ளூட் பண்ண மாட்டீங்க. கரெக்டா? பேஸுக்கு நீங்க வந்து ஃப்ளோரிங்க்கு வந்து பெயிண்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ண மாட்டீங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து அதை வந்து டெலிட் பண்றது மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்ப என்ன? டோட்டல் area to be painted. And total surface area of a block. Total surface area of block minus area of a base of a cube. Area of base of cube. So 29.465. Base of the cube, cube base என்ன இருக்கும் நமக்கு? Square. அப்ப அது edges 6 square. So 219.465 minus 36. So the answer will be 183.465 centimeters square. இதுதான் இதோடைய ஆன்சர். ஓகேவா? இது வீடியோ பாஸ் பண்ணிட்டு நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் காம்பினேஷன், அதாவது நம்ம இப்போ பார்த்தது வந்து டைப் 2. டைப் 2ல நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்பியர் ஆர் ஹெமிஸ்பியர் சர்மவுண்டட் வித் கியூப் ஆர் கியூபாய்ட். ஸோ அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்க அப்படியே அப்ரோச் பண்ணணும். இங்கே பாருங்க, காம்பினேஷன் ஆஃப் சிலிண்டர் அண்ட் ஹெமிஸ்பியர். டைப் 3 வந்து சிலிண்டர் ஹெமிஸ்பியரும் காம்பைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்ப நீங்க இந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும். ஸோ a medicine capsule is in the shape of a cylinder with 2 hemispheres stuck to each of its end. The length of the entire capsule is 14 mm. So length na total capsule length 14 mm கொடுத்திருக்காங்க. Diameter of the capsule வந்து 4 mm. ஓகேவா? So find the surface area and volume. Surface ஏரியாவும் வால்யூமும் கண்டுபிடிக்கணும். So length of the capsule. So diameter of the capsule, diameter வந்து 4 mm. So radius is equal to 4/2 2m. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கும் என்ன பண்ணுவோம்? ஸ்பிளிட் பண்ணுவோம். அதாவது இந்த ஹெமிஸ்பியரை தனியா கட் பண்ணி எடுத்துருவோம். இது தனியா, அதாவது நம்ம ஒரு இந்த மாதிரி கேப்சூல் மாடல் பண்ண போறோம் அப்படின்னா ஹெமிஸ்பியர் தனியா ஒரு ஷேப் மாடல் பண்ணி வச்சிருக்கீங்க, 2 ஹெமிஸ்பியர் மாடல், தென் சிலிண்டரோட மாடல். இது மொத்தமா ஜாயின் பண்ணி கரெக்டா ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன கட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதுதான் நம்ம எடுக்க வேண்டிய சர்ஃபேஸ் ஏரியாவுடைய பேட்டர்ன். ஸோ அப்ப சிலிண்டரோட லென்த் என்ன தெரியும் இல்லையா? இங்கே 14 சென்டிமீட்டர் தான் டோட்டல் கேப்சோட லென்த். அப்ப சிலிண்டரோட லென்த் தெரியும் இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? இதுல வந்து இதோட, அதாவது இப்ப சென்டர்ல இருந்து ஒரு லைன் நீங்க வரையறீங்க. சென்டர்ல இருந்து ஆரிஜின் ஆஃப் த சர்க்கிள் எது வரைஞ்சாலுமே அது வந்து நமக்கு ரேடியஸ். அப்ப ரெண்டு சைடும் ஹெமிஸ்பியரோட ரேடியஸை மைனஸ் பண்ணா லென்த் வந்துருமா? ஸோ அப்ப லென்த் ஆஃப் அ சிலிண்டர், ஸோ லென்த் ஆஃப் த சிலிண்டர் 15ங்கிறது டோட்டல் கேப்சோட லென்த் மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உள்ள ஹெமிஸ்பியர், ரைட் ஹேண்ட் சைட்ல உள்ள ஹெமிஸ்பியர், ரெண்டுலையும் மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 10 mm வரும். ஓகேவா? ஸோ லென்த் கிடைச்சிச்சு. இப்போ நம்ம சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா
SA of capsule. So capsule is equal to curved surface area. எனக்கு டோட்டல் தேவையில்லை, இன்னர் போர்ஷன் தான் தேவையில்லை. So curved surface area of cylinder plus surface area of left hemisphere plus surface area of right hemisphere. Okay. So cylinder formula என்ன? 2 pi RH plus hemisphere 2 pi r square plus 2 pi r square. 2 pi r square 2 pi r square என்ன? 2 pi r காமனா வெளில எடுக்கலாமா? 2 pi r. இங்க என்ன ரிமைனிங் இருக்கு? h இருக்கு. இங்க ஒரு r, இங்க ஒரு r. 2 r. கன்ஃபியூஸ் ஆயிருக்கூடாது. இங்கதான் 2 எடுத்தாச்சுல, இங்க ஏன் 2 வந்தது? இந்த 2ங்கிறது இங்க வந்து ஒரு 2 பை ஒரு r கேன்சல் பண்ணிட்டா ஒரு r இருக்கும். 2 பை ஒரு r கேன்சல் பண்ணி ஒரு r. ரெண்டு r பிளஸ் r 2r. அதை தான் நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஸோ 2 இன்ட்டு பையோடைய வேல்யூ நமக்கு இங்க ஏதாவது மென்ஷன் பண்ணிருக்காங்களான்னு பாருங்க. கொஸ்டின்ல எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ 22/7 இன்ட்டு 2 இன்ட்டு 10. சாரி, வெயிட் 22/7 sorry, correct. 2 into height and 10 plus 2 into 2. Okay, so 88 divided by 7 into 10 plus 4, again 14 தான் வரும் இங்க. So 88 divided by 7 into 14, 1, 2. So when 179 millimeters squared. 179, is it correct? 4 plus, again here is a 2 தானா? So இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். ரீசெக் பண்ணிக்கோங்கப்பா, ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோமான்னு. 22/7 2 h வந்து ஹைட் வந்து 10, அது எல்லு ஹைட் 2 தான், பிளஸ் 2 into 2. Okay, correct. Then 14 is the answer. Then yeah, 488 divided by 7, 14, 1, 2. So 176. Okay, millimeters, but correct. So கிடைச்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் இதோட முடியல சம்மும் வால்யூம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வால்யூம்ங்கிறத ப்ராப்ளம் இல்லை, எல்லாருடைய வால்யூமும் சேமாக தான் இருக்கும். எதையும் நீங்க ஒமிட் பண்ண தேவையில்லை. ஸோ வால்யூம் ஆஃப் கேப்சூல், வால்யூம் ஆஃப் சிலிண்டர் plus volume of left hemisphere plus volume of right hemisphere. So formula என்ன? pi r squared h plus 2/3 pi r cube plus 2/3 pi r cube. இதை நம்ம டைரக்டா எழுதலாம், பட் சம்டைம்ஸ் வந்து ரேடியஸ் வந்து வேரி ஆகும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் சேமா எழுதுறது. பிளஸ் 4/3 pi r cube, 4/3 pi r cube. ஸோ இப்போ பைக்கு ஏதாவது வேல்யூ கொடுத்துருக்காங்களா? இல்லை. ஸோ 22/7. ஸோ இங்கே பையை காமன் எடுக்கலாம், r ஸ்கொயர்டு காமன் எடுக்கலாம், h பிளஸ் 4/3, இங்கே ஒரு r. உங்களுக்கு இது டவுட்டா இருக்குன்னா நீங்க டைரக்டா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பண்ணுங்க, ஏன்னா இதுதான் ஈஸி உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்றது. இன்ட்டு r ஸ்கொயர்டுங்கிறப்போ 4, hங்கிறது 10 பிளஸ் 4/3
into 2. 8 by 88 divided by 7. LCM எடுத்தா 38 by. So இதை நீங்க டைரக்டா மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணீங்க அப்படின்னா you will get the answer is 159.23 millimeter cube. So type 3க்கு வந்து நீங்க இந்த மாதிரி தான் solve பண்ணணும். ஓகேவாப்பா?